சிம்ம ராசி சிம்ம லக்னம். காது, மூக்கு, தொண்டை, வாய் இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி உடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை வந்து வேண்டவே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. நம்ம உண்டு நம்ம வேலையுண்டுன்னு இருப்பது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெளி இடம், முடிஞ்ச வரைக்கும் தொழில், வியாபாரம், கல்வி இது போன்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான யோகங்கள் உண்டானா உண்டு. இந்த வாரத்தில் இழுபறியாக இருந்த வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக மாறுவது போன்ற நல்ல அமைப்பு கண்டிப்பாக காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் பண வரவு உண்டான உத்தரவாதங்கள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் அது ஏற்பட்டுனாவே சந்தோஷங்களும் கண்டிப்பாக வெற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே அது ஏற்படுத்தும். காதல் துணைவியோ அது போன்றவருடன் முடிஞ்ச வரைக்கும் மனம் விட்டு பேசுங்க. அதாவது மெயினாக அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் வாய்ப்புகள் உண்டான உண்டு. அது வாய் விட்டு அதாவது மனம் விட்டு பேசினீங்கன்னாவே பாதிப்புகள் குறையும். முடிஞ்ச வரைக்கும் சந்தேகம் இல்லாமல் இருப்பது முடிஞ்ச வரைக்கும் நல்லது. நம்ம மனம் விட்டு பேசாமல் இருந்து அவங்க ஒன்று நினச்சிக்குவாங்க, நீங்கள் ஒன்று நினச்சிக்குவீங்க. அதனால என்னென்னா எதுவுமே உட்காந்து பேசுங்க. உட்காந்து பேசுனீங்கன்னா தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லதாக யோகங்களாக மாறும். அந்த சந்தேகங்கிறது கொஞ்சம் வந்தால் கூட கொஞ்சம் பேசி தீர்க்கிறது நல்லது. அதே மாதிரி உள்ளூர் வெளியூர் பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த இந்த வேலைகள் படிப்படியாக மாறுவது நீங்களே கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி சந்தோஷமான அற்புதமான காலகட்டங்கிறது கூட சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஏற்றகரமான வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுற குழப்பத்தை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போவே எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க. அஷ்டமத்தில் இருக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கும் சூரிய பகவானை பார்க்கிறார். அதனால உறவுகள், அதே மாதிரி துணை அல்லது துணைவியார் அது மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காதல் அமைப்பிலும் அதாவது குழப்பத்தை வந்து ஏற்படுத்துவார். அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக எல்லாத்தையும் யோசிங்க. பாசிட்டிவாக யோசிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. சிம்ம ராசினியர்கள் இந்த வாரம் வழிபாடு தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாள். முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் எவ்வளோ தூரம் வழிபாடுகள் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது இன்னுமே ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் வெளிவரக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமத்தில் சனிக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க.